வணக்கம். தமிழக அரசானது ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசானது அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை மற்றும் முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டை இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுடைய ரேஷன் கார்டுல பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய்னு போட்டிருக்கும். ஸோ இந்த 2 வகையான ரேஷன் அட்டைக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைக்கு 35 கிலோ அரிசியும், முன்னுரிமை உள்ள ரேஷன் கார்டுக்கு தலா ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசியும், முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டுக்கு தலா 20 கிலோ அரிசியும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக ரேஷன் அட்டையில் ஒரு நபருடைய பெயர் இருந்தாலும் கூட 12 கிலோ அரிசியும் கூடவே 1 கிலோ பருப்பு, 2 கிலோ சர்க்கரை, மண்ணெண்ணெய், 1 லிட்டர் பாம் ஆயில்னு இலவசமாகவும் மலிவு விலையிலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் 35,000லேருந்து 40,000 பேர் வரைக்குமே இறந்துக்கிட்டு இருக்காங்க. உணவு வழங்கல் துறை இந்த புள்ளி விவரத்தோட தகவல் எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இவர்களுடைய பெயர் எதுவுமே ரேஷன் அட்டையிலிருந்து சரியான நேரத்தில் நீக்கப்படுவதில்லை. உணவு வழங்கல் துறையானது இறந்த நபர்களுக்கும் சேர்த்து தான் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் மாதம் மாதம் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய பெயர் ரேஷன் அட்டையில் நீக்கப்படலை. சரி, இந்த பொருட்கள் எல்லாமே சம்மந்தப்பட்ட ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்டுதாரர்களுக்கும் வழங்கப்படுவதில்லை. சரி, அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரேஷன் அரிசி, இந்த இலவச பொருட்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா, கள்ள சந்தையில் பார்த்தீங்கன்னா விற்கப்படுது. இது தொடர்ந்து உணவு வழங்கல் துறைக்கு பிரச்சனையாகவும் புகார்களாகவும் போய்கிட்டே இருக்குது. இதனால் தமிழக அரசுக்கும் பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான். சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் போகிறது கிடையாது. தமிழக அரசுக்கும் பார்த்தீங்கன்னா இது தெரிகிறதும் கிடையாது. இதனால் தமிழக அரசானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கார்டில் உள்ள நபர்கள் இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா, சம்மந்தப்பட்ட ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கியாகணும். ஸோ இதை இறப்பு சான்றிதழோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு போயிட்டு நீங்கள் இலவசமாகவே பண்ணிக்கலாம். இதை ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம். ஏன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையிலே பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழோட நீங்கள் ஆதார் அட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பெயர் நீக்கணும்னு சொல்லிட்டு நீக்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அரிசி, பருப்பு, இலவச பொருட்கள் எல்லாமே வரணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் அட்டையை அப்டேட்டாக வச்சுருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. இப்போ தமிழக அரசானது தேர்தல் டயத்தில் நிறையா ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அதே மாதிரி நிறையா வாக்குறுதியும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வறுமை கோட்டு கீழுள்ள மக்களா இல்லைனா முன்னுரிமையற்ற ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரித்து வச்சுருக்காங்க. இதில் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரேஷன் அட்டையை இப்போவே சரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்தல் டயத்தில் உங்களுக்கு எந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா எடுபடாது. நீங்கள் அலைஞ்சாலுமே அதிகாரிகள் அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.